Hi friends, welcome to Dava Cook and Health Tips. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை சட்னி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு வச்சுருக்கேன். ஒரு கப் நிறையா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கடலை பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். இது எல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிருவோம். ஃபஸ்ட்டு உளுந்தையும் கடலை பருப்பையும் அதில் போட்டுருவோம். போட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கிருவோம். லைட்டாக வறுத்த உடனேயே இப்போ ஆயில் ஊற்றிக்கிருவோம். ஆயிலில் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிருவோம். ஊற்றி கொஞ்சம் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, கருகுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிருவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஒரு 4 பல் பூண்டு அதையும் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கிருவோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கிறங்க. புளியை ஆட் பண்ணிடுவோம். புளியும் நீங்கள் சேர்த்துக்கிறங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை, ஒரு கப் கருவேப்பிலை, இது இப்போ தான் செடியிலேருந்து பறித்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். கருவேப்பிலையை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அது நல்லா முருகிற மாதிரி ஆயிரும். இப்போ லைட்டாக 2 வதக்குனோன்னு நம்ம தேங்காய் ஒரு அரை கப் பொரிச்சிருக்கேன், அதையும் போட்டுருவோம். அரை மூடி தேங்காய் அதையும் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு லைட்டாக வறுத்து விட்ருவோம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு கருவேப்பிலை சட்னி வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் ஆயிரும். அது மாதிரி கண் பார்வையும் நல்லா தெரியும் இது மாதிரி நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸி ஜாரில் வச்சுருவோம். இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதை ஒரு பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இது சாதத்தில் கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 7 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நீங்கள் வேணுன்னா இதில் வரமிளகாய் கூட போட்டுக்கலாம், நான் போடலை. போட்டு இப்போ அதை அப்படியே இந்த சட்னி ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுருவோம். அவ்வளவுதான், நம்மளோட கருவேப்பிலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.